இந்த வரவேற்பு உரை முடிந்ததற்கு பிறகு மீண்டும் மீண்டும் இந்த திருமண அழைப்பிதழை படித்த போது இங்கே வைத்திருக்கின்ற அந்த போர்டை பார்க்கிற போது இந்த திருமணம் அண்ணாமலை இல்லத்து திருமணம், ஆனால் மணமகனின் பெயர் தமிழர் தலைவர். தாத்தா அண்ணாமலை உண்ணாமலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் மன்னார்ந்தன அறிவித்திறன் மழலை முள வதிரும் அண்ணாமலை தொழுவார் பிடி வலுவா வண்ணம் அருமே என்று அவருக்கு அண்ணாமலை என்று பெயர் வைத்த காலம் அந்த காலம். அந்த அண்ணாமலையினுடைய பெயரன் இன்றைக்கு தமிழர் தலைவர் என்கின்ற பெயரோடு நம்மிடத்திலே மணமகனாக வீற்றிருக்கிறார் என்றால், இடையிலே ஒரு இளவழகன் இருந்து அவரை உருவாக்கியிருக்கிறார் என்றால், அண்ணாமலை இளவழகனாகி இளவழகனுக்கு தமிழர் தலைவர் என்று ஒரு பிள்ளை பிறந்து அதற்கு தமிழரே தலைமை தாங்கி இந்த திருமணத்தை நடத்துகிறார் என்றால் என்ன மாற்றம் வேணும் என்பது. நாங்க மாற்றத்தை கொண்டு வரோம்னு இப்ப ஒரு கோஷ்டி கிளம்பிருக்கு. உண்மையான மாற்றம் எந்த மாற்றம் என்பதை இந்த மேடையும் இந்த மணமகனும் தலைமை தாங்கியிருக்கிற தமிழர் தலைவரும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த அரங்கம் சாட்சி. இதுல இன்னொன்னு சும்மா இருக்க முடியாம குயில் வந்து பார்லிமெண்ட்ல பொழப்பாரு அங்க பொழப்பாருன்னு. இந்த பொழக்கிறது அப்படின்னு காரணம்னா உங்க அம்மா தான் காரணம். அவங்கதான் எனக்கு சீனியர் கழகத்தில் திராவிடர் கழகத்தில் நான் மாணவர்கள் இருந்தபோது பயிற்சி பெற்ற இருந்தபோது கையில பேனாவோட நோட்டோட அன்னைக்கெல்லாம் செல்போன் கிடையாது. கொண்டு போய் காட்டில் போட்டுருவார் ஆசிரியர். குற்றாலத்தில் எங்கேயாச்சும் ஒரு காட்டில் போட்டுருவார். கல்லூரியில படிக்கிற போது நோட்டு புத்தகத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு மார்க்சியம் என்றால் என்ன, அம்பேத்கரியம் என்றால் என்ன, பெரியாரியம் என்றால் என்ன, திராவிட இயக்கம் என்றால் என்ன என்றெல்லாம் நாங்கள் பயிற்சி இருந்த போது எனக்கு முன்னாலே இருந்தவர் தான் வழக்கறிஞர் அருள்மொழி. இன்னும் சொல்ல போனால் அவருடைய பேச்சை கேட்டுதான் என்னுடைய பேச்சை நான் உருவாக்கி கொள்கின்ற இடத்திலே ஒரு காலத்தில் இருந்தேன். அவர் கலைஞர் அழைத்தால் அவர் வரவில்லை. வந்திருந்தால் ஒருவேளை எனக்கு முன்னாலேயே ஒன்றிய அமைச்சராக ஆகியிருப்பார். ஐயா அவர்கள் அண்ணன் சொன்னார், நேரம் என்ன சொன்னார், இந்த 2 கோடி தான் மிச்சம் அப்படின்னு சொன்ன ஆசிரியர் சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிடர் கழகமும் இரட்டை குழல் துப்பாக்கி என்று அண்ணா சொன்னார். அநேகமாக அருள்மொழியும் அந்த மேடையில் இருந்திருப்பார் நினைக்கிறேன். ஆத்தூர் சிலை திறப்பு விழாவில் ஆசிரியரை வைத்துக் கொண்டு கலைஞர் சொன்னார், அண்ணா சொன்னார், அன்றைக்கு சொன்னார் திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை குழல் துப்பாக்கி என்று. நான் அண்ணாவின் பேச்சை மாறாதவன், ஆனால் அண்ணாவின் பேச்சை செழுமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிடர் கழகமும் இரட்டை குழல் துப்பாக்கி அல்ல, இது ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் என்று சொன்னார். ஏனென்றால் ஒரு குழல் ஒருவேளை வெடித்து குண்டு பாய்ந்து இன்னொரு குழலிலே ரவை வராமல் போய்விட்டால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனால் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கமும் இருந்தால்தான் அந்த நாணயம் செல்லும். எனவே திராவிட முன்னேற்ற கழகம் செல்ல வேண்டும் என்றால் அது திராவிடர் கழகம் இருந்தால்தான் செல்லும் என்கிற அந்த உணர்வோடு அன்றைக்கு சொன்னார்கள். அதை தான் மாண்புமிகு நேரு அவர்கள் இங்கே சொன்னார்கள். எங்களுக்கெல்லாம் இருக்கிற பெருமை, நாடாளுமன்றத்தில் 25 ஆண்டு காலம் பணியாற்றியவன் என்கின்ற முறையில் எல்லா மாநிலங்களுக்கும் சென்று வந்தவன் அல்லது எல்லா மாநிலத்துடைய முதலமைச்சர்களும் ஒன்றிய அமைச்சர் என்ற முறையில் எங்களை வந்து பார்த்திருக்கிறார்கள் என்ற முறையில் இந்தியாவில் ஒரே ஒரு கட்சி, ஒரே ஒரு இயக்கம் 75 ஆண்டு காலத்திற்கு மேலாக தன்னை ஒரே சிந்தனை ஒரே போக்கு என்று வைத்துக் கொண்டிருக்கிற இயக்கம் ஒன்று இன்று இருந்தால் அந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு காரணம் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா. இந்த அடையாளம் தான் இன்றைக்கும் நாடாளுமன்றத்தில் எங்களை வேறுபடுத்தும் மட்டுமல்ல, எங்களை சிறப்பாக உறுதிப்படுத்துவதற்கும் அந்த அடையாளம் தான் காரணமாக இருக்கிறது. இந்த மனவிழாவில் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருந்த போது இங்கே எப்படி நம்முடைய ஆசிரியர் ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கிறாரோ அதை போல அண்ணாமலை அவர்கள் ஆசிரியர்கள் அவர் ஒரு சாம்ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். எல்லா தமிழர்களுமாக அங்கு சேர்ந்து இந்த இயக்கத்தை வளர்க்க வேண்டும் என்ற உணர்வோடு அங்கே இருந்து நண்பர்களை இங்கே அழைத்து வருவது, இங்கு இருக்கின்ற கொள்கையாளர்களை அங்கே சென்று பேச வைப்பது என்று ஒரு இயக்க பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற குடும்பம் தான் இந்த குடும்பம். இந்த குடும்பத்திலே நடைபெறுகின்ற இந்த இளையேற்பு விழாவில் கலந்து கொள்வதிலே நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த இயக்கம் இன்றைக்கு முன்பை காட்டிலும் இன்னும் வீரியமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் களத்திலே எதிரிகள் யார் என்று முன்னாலே நமக்கு தெரியும்.
அவர்கள் கொள்கை கோட்பாடு நமக்கு எதிராக இருந்தது. ஆனால் இப்போது ஒரு அரசியல் சக்தி கிளம்பி இருக்கிறது. கொள்கை தலைவர்கள் என்று ஒரு 5 பேர் வச்சுக்கிட்டான். அந்த கொள்கை தலைவர்கள் யார் என்று முகம் தெரிகிறதே தவிர அந்த கொள்கைகள் அவருக்கும் தெரியவில்லை. அந்த கொள்கையின் பெயரால் நம்ம ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு இயக்கம் இன்றைக்கு தோற்றுவிக்கப்பட்டு அந்த இயக்கம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற ஒரு ஆபத்தான சூழலில் அண்ணாமலை அவர்களாக இருந்தாலும், அருள்மொழியாக இருந்தாலும், குயில்மொழியாக இருந்தாலும் இன்றைக்கு 3 பேராக அல்ல, தமிழ்நாட்டிற்கு 3 லட்சமாக 30 லட்சமாக இப்படிப்பட்ட அருள்மொழிகளும் குயில்மொழிகளும் அண்ணாமலை அவர்களும் திளைக்க வேண்டும், வளர வேண்டும் என்று விரும்புகின்ற அந்த குடும்பம் தான் இன்றைக்கு எல்லோரும் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். இந்தியாவுடைய இறையாண்மைக்கு மட்டுமல்ல, இந்தியாவுடைய மதச்சார்பின்மைக்கு பெரிய ஆபத்து இருக்கிற இந்த சூழலில், அரசியலில் குழப்பமும் கூச்சலும் ஏற்பட்டிருக்கிற இந்த சூழலில் பெரியார் முன் எப்போதும் இல்லாதவருக்கு தேவைப்படுகிறார். 95 வயதில் பெரியார் சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்துவிட்டது ஐயா, நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவருடைய 93வது வயதில் திருச்சி பெரியார் திடலில் நடந்த ஒரு விழாவிலே, பிறந்தநாள் விழாவிலே சொன்னபோது பெரியார் சொன்னார், இங்கே என்னை ஓய்வெடுத்துக் கொள்ள சொல்லி ஒரு தோழர் சொன்னார். நான் காலையிலே 2 இட்லி சாப்பிடுகிறேன், 11 மணிக்கு ஒரு தேநீர் அருந்துகிறேன், மதியம் ஒரு கைப்பிடி அளவு புலால் சோறு சாப்பிடுகிறேன், இரவு 2 சப்பாத்தி சாப்பிடுகிறேன். இவற்றையெல்லாம் நான் சாப்பிடுவதற்காக எங்கோ ஒரு தாழ்த்தப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன் சூத்திரப்பட்டத்தோடு உழைத்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு சூத்திரப்பட்டம் விலகி அவன் சமத்துவம் பெறுகிற வரை என்னுடைய உழைப்பை நான் ஓய்வை எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். அதே வழியில் இன்றைக்கு என்னுடைய ஆசிரியர் அவர்கள் அதே வயதில் இந்த சமுதாயத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பக்கபலமாக இந்த குடும்பம் திகழ்கிறது. இந்த குடும்பத்திலே இன்றைக்கு இணையேற்பு விழாவை தொடங்கி இருக்கின்ற இந்த மணமக்கள் பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று சொல்லி பெரியார் வழியில், அண்ணா வழியில், தலைவர் கலைஞர் வழியில் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழக மக்களை, தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டு அரசியலை இயக்கிக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அந்த மாமனிதருக்கு பின்னால் அரசியல் ரீதியாக துணை இருப்போம், கொள்கை ரீதியாக தமிழக தலைவருக்கு பின்னாலே அணிவகுத்து போராடுவோம், வெல்லுவோம் என்று சொல்லி மணமக்களை மீண்டும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.